சுன்னத்துடைய செயல். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நம்மளுக்கு தடுத்திருக்காங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை என்ன பண்ணணும், நம்ம பின்பற்றணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு முடிச்சிட்டு விரல்களை சூப்புனாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதிலிருந்து என்னங்க, சுரப்பிகள், செரிமானத்தினுடைய சுரப்பிகள் உருவாகுது. அப்ப அதையும் பெற்றுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்இமனா அத்அமனா வஸ்கிமன் சகானா வஜஅல்னா மினஷ் ஷாக்கிரீன். யா அல்லாஹ், யார் எனக்கு உணவு கொடுத்தார்களோ, இந்த உணவுக்கான எல்லாவற்றையும் ஏற்படுத்தியவனோ அவனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அத்இமனா அத்அமனா வஸ்கிமன் சகானா, யார் எனக்கு தண்ணீர் புகட்டினார்களோ, அல்லாஹ் நம்மளுக்கு புகட்டினான். என்னங்க, இன்னும் சொல்ல போனா கியாமத்துடைய நாள்ல ஒரு விஷயத்தை பற்றி கேட்கப்படும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்கள் ஆச்சரியமா பார்த்தாங்க. என்னங்க, குளிர்ந்த நீரை பற்றி, நீங்கள் குடித்த குளிர்ந்த நீரை பற்றி கியாமத்துடைய நாளில் உங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படும். ஒருத்தவர் சாதா தண்ணி குடிக்கிறாரு, அந்த தண்ணிக்கும் குளிர்ந்த நீர் அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய தொண்டையை இதமாக்கி கொண்டாயே, உன்னுடைய தாகத்தை தீர்த்துக்கிட்டாயே, அந்த இடத்துல இதமான ஒரு குளிரை ஏற்படுத்திக்கிட்டாயே, இதை பற்றி நாளை மறுமையில கேட்கப்படும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், சாதாரணமா நினைக்கிறோம். நம்ம உண்ணக்கூடிய உணவுல இருந்து நம்ம என்னங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நாளை கியாமத்துடைய நாள்ல பார்க்கப்படும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்க, ஒரு மனிதனுக்கான முதல் கேள்வி எங்க, தொழுகையில. என்னங்க, முதல் கேள்வி எதை பற்றிங்க, தொழுகையில. எந்த சூழ்நிலையிலும் தொழுகை மட்டும் விடக்கூடாது. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நேரம் குறிப்பிடப்பட்ட நீங்க கடமை எதுங்க, தொழுகை மட்டும்தான். அதனால தான் இப்ப இது உங்களுக்கு ஒரு பயிற்சி முகாம். எந்த சூழ்நிலையிலும் தொழுகை விடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பயிற்சி முகாம். நீங்க இடையில வந்துட்டு இருக்கீங்களா, கட் பண்ணிட்டு மறுபடியும் எடுக்கணும். முதலாக விசாரிக்கப்படுறது எதை பத்தி, தொழுகையை பத்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தருக்கு தொழுகையை பத்தி விசாரிக்கப்பட்டால், அவருக்கு கேள்வி கணக்குகள் அதிகமாக்கப்பட்டால், அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆமல் நாமல் பட்டோலை என்ன ஆயிடும், ரொம்ப கேள்வி கணக்கு அதிகமாயிட்டு இருக்கு, துருவி 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 அல்லாஹ் கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, அவருடைய கியாமத்தினால அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆமல் நாமல் பட்டோலை எந்த கருத்துல கொடுக்கப்படும், இடது கருத்துல கொடுக்கப்படும். அதே அல்லது நாங்க முதுகுக்கு பின்னாடி கொடுக்கப்படும். இது ரெண்டுமே இழிவு. யாருடைய வழக்கரத்தில் கொடுக்கப்பட்டதோ அவங்கதான் சொர்க்கவாதி. இடது கரத்துல ஆமல் நாமல் பட்டோலை கொடுக்கப்பட்டா அல்லது முதுகுக்கு பின்னாடி வந்து கொடுக்கப்பட்டா என்னங்க, நரகவாதி. அப்ப கேள்வி கணக்கு முதல்ல எதுல இருந்து தோங்குது, தொழுகையில தோங்குது. என்ன தோங்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வக்தை ஒரு மனிதர் விடுகிறார், ஒரு வக்தை ஒரு மனிதர் விடுகிறார் என்று சொன்னால், அதை கலா செய்யவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் அந்த கலா செய்யும் காலம் முழுக்க சுபஹானல்லாஹ் கபரிலே ஒரு பாம்பு நாட்டப்படுகிறது, பாம்பு சாட்டப்படுகிறது என்பதாக சொன்னார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? அந்த பாம்பை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பாம்பு கொத்தினால் இந்த பூமியினுடைய அடிவாரம் வரை அவர் செல்வார், அவருக்கு வேதனை அளிக்கப்படும், அவரை சுற்றியே அந்த பாம்பு இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது எப்பங்க, ஒரு நேர வக்தை ஒருவர் விடுவதனால் அதை கலா செய்யும் காலம் முழுக்க. கலாம் எப்ப பண்றாரோ அது வரைக்கும், கலா பண்ணலைன்னா அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு பின்னாடி உண்டான சுன்னத்துகளை அதிகமா தொழுவுங்க. நீங்க பறந்து விட்டு இருந்தீங்கன்னா அந்த சுன்னத்தை கொண்டு ஈடுபாடு செய்யப்படும். தொழுகையுடைய விஷயத்துல என்ன பண்ணணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்ப நம்ம படுத்திருக்கோம், தூங்கி இருக்கோம், நேரத்திற்கு அந்த தொழுகையினுடைய நேரம் வரும்போது அழகான முறையில எந்திரிச்சு ஒழு செஞ்சு பல சிரமங்களுக்கு மத்தியில் இந்த இடத்துல என்ன பண்றோம், தொழுகிறோம் அப்படின்னா அந்த தொழுகை எப்போதும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கடைபிடிப்பாக இருக்க வேண்டும். நம்ம சும்மா வந்தோம் போனோம், எதுக்கு தொழுதோம், என்னங்க எதுக்கு நம்ம தொழுகிறோம், என்னங்க அந்த டிவி பார்க்கலாம் இந்த டிவி பார்க்கலாம், என்னங்க அங்க போலாம் இங்க போலாம், இது வாழ்க்கைக்குண்டான மாற்றம் அல்ல, இது உங்களை சீர்திருத்தம் செய்வதற்குண்டான இடம். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ஜை மட்டும் நீங்க நல்லா பண்ணிட்டீங்க, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில நீங்க நல்ல முறையில பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய அந்த இந்த இறை இல்லத்திலிருந்து உங்களுடைய தாயகம் வரும்போது எப்படி வருவீங்க,
அன்று பிறந்த பாலகனாக திரும்பி வருவீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்மளுக்கு ரெண்டு விதமான வாழ்க்கை இருக்கு. என்னங்க? இம்மை வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை. இந்த இம்மை வாழ்க்கைக்கு மறுமை வாழ்க்கைக்கு நடுவுல ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையை பத்தி தெரியுங்களா உங்களுக்கு? அது என்னங்க? கபருடைய வாழ்க்கை. என்னங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளை திருமணம் முடித்த, 2 மகளை திருமணம் முடித்த, என்னங்க, தின்னூரை என்று பெயர் பெற்ற 2 நூறுகளை பெற்றவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கன்னி பெண்கள் வெட்கப்படுவதை விட அதிகமாக வெட்கப்படக்கூடியவர் உஸ்மான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு 3ஆவதாக ஒரு மகன் இருந்திருந்தால் யாருக்கே திருமணம் முடிச்சு கொடுத்திருப்பேன்? உஸ்மானுக்கே திருமணம் முடிச்சு கொடுத்திருப்பேன்னு சொன்னாங்கல்ல. அந்த உஸ்மான் ரலியல்லாஹு வாழ்க்கையில என்னங்க அவ்வளவு ஒழுக்கமாக வாழ்ந்த ஒரு சஹாபி, 5 வக்துகளை விடாத ஒரு சஹாபி, ஜகாத்தை கொடுத்த ஒரு சஹாபி, நல்லொழுக்கம் நிறைந்த சஹாபி, வாழ்க்கை பல சீர்திருத்தங்கள்ல அல்லாஹ்வை அஞ்சி 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 ஒவ்வொரு தருணத்தை வெளிப்படுத்திய ஒரு சஹாபி. கபரை பார்த்தால் அழுவாங்களாம். என்னங்க? கபரை பார்த்தா கண்ணீர் விட்டு அழுவாங்களாம். லிமா தபுக்கியா உஸ்மான், ஏன் உஸ்மான அழுவுறீங்கன்னு கேட்பாங்களாம். அப்ப உஸ்மான் அவங்க சொல்லுவாங்களா, ஒரு மனிதனுடைய மறுமையினுடைய முதல் பரீட்சை தளம் இதுதான். இதுல ஒரு மனுஷன் கபர்ல வெற்றி பெற்றுட்டா மறுமையில அவன் வெற்றி பெற்றுவான். எனவே தான் இந்த கபரை நினைத்து அழுகிறேன்னு சொல்லி அவங்களுடைய தாடி நனையக்கூடிய அளவுக்கு அழுகுவாங்க. அப்ப கபருங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபருக்கு அருகாமையில போறாங்க. அந்த கபருக்கு அருகாமையில போகும்போது இந்த பேரிச்ச மரம் இருக்குல்ல, பேரிச்ச மரத்தினுடைய பச்சை மட்டையை எடுத்து நட்டு வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பார்த்துட்டு, யா ரசூலுல்லாஹ், என்ன ஒரு வினோதமா இருக்குது, இது வரைக்கும் நீங்க இப்படி செஞ்சது கிடையாது, என்னங்க பச்சை மரத்தை நீங்க நட்டிருக்கிறீங்களே, என்னங்க பச்சையினுடைய அந்த மரத்தை எடுத்து, பச்சை மரமா இருக்கக்கூடிய அந்த இதை பேரிச்ச மரத்தினுடைய ஓலைகளை எடுத்து அந்த இடத்துல நட்டு வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இடத்துல ஒரு கபர், 2 கபர் இருக்கு. அந்த 2 மனிதர்கள் வேதனை செய்யப்படுறாங்க, பெரும் குற்றத்திற்காக அல்ல, சிறு குற்றத்திற்காகத்தான் அப்படின்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அது என்ன குற்றம் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது என்ன குற்றம் தெரியுமா? சின்ன குற்றம் தான். சிறுநீர் கழிச்சிட்டு சரியா சுத்தம் செய்யவில்லை ஒரு நபர். 2வது, எப்போதுமே புறம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர். எப்போதுமே புறம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர். அப்ப இப்படிப்பட்ட 2 மனிதர்களுக்கு இங்க வேதனை செய்யப்படுதுன்னு சொன்னாங்க. நினைச்சு பாருங்க நம்மளுடைய வாழ்க்கைய. இது சிறு குற்றம்னு சொன்னாலும் இந்த சிறு குற்றத்திற்கும் கபர்ல வேதனை செய்யப்படுதுன்னு சொன்னா, அப்ப பெரும் பெரும் குற்றங்களுக்கு மத்தியில வாழக்கூடிய மனிதர்களை நினைச்சு பாருங்க. அவங்களுடைய கபர் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. கபரை பற்றிய மிக ஆழமான ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சாங்க. கபரை பத்தி, அதாவது கபருடைய உள் அமைப்பை, அதுல என்ன நடக்குது, என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கறத பற்றி ஒருத்தவர் தெரிஞ்சுக்கிட்டார்னா அவர் அடக்கம் செய்ய மாட்டார். அவர் போட்டுட்டு போயிடுவார். என்னங்க? அவர் அப்படியே போட்டுட்டு போயிடுவாராம். கொஞ்சம் முன்னாடி வாங்க, வாங்க முன்னாடி வாங்க. பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டயத்துல என்ன, யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா இடம் குறுகலா இருந்தாலும் என்ன பண்ணி கொடுப்பாங்க, இடத்த கொஞ்சம் வளைச்சு என்னங்க உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. அல்லது என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு தாராளமான முறையில் அந்த இடத்த கொடுத்துட்டு தான் எந்திரிப்பாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய நற்பண்பு. சரிங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தா இருக்கும். நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தா இருக்கும். அப்ப கபரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். கபரு எப்படிப்பட்டது? மிக கடுமையானது. அந்த கபருக்குள்ள நடக்கிறத பத்தி ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொன்னா யாரும் அடக்கம் செய்ய மாட்டார்கள், அப்படியே போட்டுட்டு ஓடிடுவாங்க. ஒரு சஹாபியை பற்றி சொல்கிறேன், நன்றாக கவனமாக கேளுங்கள். அந்த சஹாபியுடைய பேரு சஅத் இப்னு முஆத். என்னங்க? அந்த சஹாபியுடைய பேரு சஅத் இப்னு முஆத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஜிப்ரீல் யாருங்க? வானவர்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இப்போது ஒரு மனிதர் இறந்து போக போறார். அவர் இந்த மண்ணுலகத்தில் பிரபல்யம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் விண்ணுலகத்தில் பிரபல்யமானவர். அப்படின்னா இந்த உலகத்துல அவர் ஃபேமஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா மறு உலகத்துல அவர் ரொம்ப ஃபேமஸ்.
மலக்குகளுக்கு மத்தியிலே பெருமிதம் பாராட்டி பேசப்படக்கூடிய ஒரு சிறப்பிற்குரிய ஒரு மனிதர். இப்ப அவர் இறந்து போக போறாரு. அவருக்காக அரிஷே நடுநடுங்க போகுது அப்படின்னா என்னங்க? அல்லாஹ்வுடைய அரிஷ், அல்லாஹ்வுடைய சிம்மாசனம், அந்த அரிஷே நடுநடுங்க போகுதுன்னு சொன்னாங்க. அப்படி யாருங்க அந்த சஹாபி அப்படின்னு சுத்தி பார்க்கும் போது ஒரு சஹாபி இறந்து போறாங்க. இந்த சஹாபியுடைய பேர் என்னங்க? சஅத் இப்னு முஆத். இந்த சஹாபி பேர் என்னங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக என்ன பண்றாங்க? குளிப்பாட்டி அவங்கள ஜனாசாவுடைய எதுக்காக கொண்டு போறாங்க. இல்லங்க, ஜனாசாவுடைய எதுக்கு கொண்டு போகும்போது கொண்டு போறாங்க, தள்ளாடுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஏன் தள்ளாடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் பார்ப்பதை நீங்கள் பார்த்தால், இப்படி நான் பார்க்கறதை நீங்க பார்த்தீங்கன்னா இப்படி பேச மாட்டீங்க. 70,000 மலக்குமார்கள் இவருடைய கபரை, இவருடைய என்னங்க ஜனாசாவை தூக்கிட்டு போகும்போது வர்றாங்க. யாருங்க? சஅத் இப்னு முஆத்ங்கிற சஹாபிக்கு அந்த 70,000 மலக்குமார்கள் வர்றாங்க, தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போய் கபர்ல என்ன பண்றாங்க? அடக்கம் பண்றாங்க. கபர்ல தூக்கி உள்ளக்க வைக்கிறாங்க, வச்சு அடக்கம் பண்ணி முடிக்கிறாங்க. முடிச்சா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீண்ட நேரமாக தஸ்பீஹ் ஓதுறாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 நீண்ட நேரம் ஓதுறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் என்ன ஒரு வினோதமான காட்சி, இதுவரைக்கும் நாம இப்படி பார்த்தது இல்லையே. கபர்ல அடக்கம் செய்யப்பட்டதுக்கு முன்னாடி இஸ்திக்பார் நீண்ட நேரமா ஓதுறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபரு ஒரு மனிதரை விட்டு வைக்க வேண்டும் என்று இருந்திருந்தால் சஅத் இப்னு முஆதை விட்டு வைத்திருக்க வேண்டும். அவரையும் கபரு விட்டு வைக்கவில்லை. அவர் வைக்கப்பட்டதுமே கபரு ஒரு நெருக்கி விட்டு விட்டதாம். எப்படிங்க? கபரு ஒரு நெருக்கிட்டு விட்டுச்சான். எப்படிப்பட்ட சஹாபி! விண்ணுலகத்துல சிறப்பிற்குரியவல்ல, விண்ணுலகத்துல அதான் மண்ணுலகத்தில் ஃபேமஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா விண்ணுலகத்துல மலக்குகளுக்கு மத்தியில ரொம்ப சிறப்பிற்குரியவர். அல்லாஹ்வுடைய அரிஷே நடுநடுங்குச்சு இவருடைய மௌத்துக்காக. எவ்வளவு அமல் செஞ்சிருப்பாரு, எவ்வளவு இபாதத்து செஞ்சிருப்பாரு. அவரை தூக்கி கபர்ல வச்சோனே கபரு தன் வேலையை காட்டுனுச்சா, கபரு விழா எலும்போடு சேர்த்து ஒரு நெருக்கிட்டு விட்டுச்சான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபரு ஒரு மனிதரை விட்டு வைக்க வேண்டும் என்றால் யாரை விட்டு வச்சிருக்கணுமா? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை விட்டுருக்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்கணும். நீங்கள் மௌத்தாகி விட்டால் ஒரு பக்கம் சலாம் கொடுத்து இன்னொரு பக்கம் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயம் கிடையாது. நினைத்து பாருங்கள். இதுக்கு மத்தியில தான் நம்ம பெருமிதம் பாராட்டுறோம், பெருமையா வாழ்றோம், வக்கரத்தோட வாழ்றோம். என்னங்க, நம்மளுடைய காசு, பணம், பொருளாதாரம் எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க. ஒரு பக்கம் சலாம் கொடுத்தா இன்னொரு பக்கம் பதில் சலாம், அதாவது இன்னொரு பக்கம் இடது பக்கமா சலாம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் கூட ஒரு மனிதனுக்கு கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுலதான் நம்மளுக்கு என்ன வருது? பெருமை வருது, பதவி வருது, பொருளாதாரம் வருது, என்னங்க மேன்மை வருது. எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணிடணும்? ஓரம் கட்டணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்னங்க, உங்களுக்கு மத்தியில அன்போட இருங்க, பாசத்தோட இருங்க, அப்சுஸ் ஸலாம், ஸலாத்தை பரப்புங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லாத்தையும் செய்யுங்கன்னு சொன்னாங்க. இல்லங்க, எல்லாத்தையும் செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஆனா சலாம மட்டும் என்ன சொன்னாங்க? அப்சு பரப்புங்க அப்படின்னாங்க. செய்யுங்கள் பரப்புங்கள், ரெண்டுக்கு என்ன வித்தியாசங்க? ஒரு விஷயத்தை செய்யணும் சொல்றதுக்கும் ஒரு விஷயத்தை பரப்புன்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்ப அப்சுஸ் ஸலாம், சலாத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க? பரப்புங்க. அப்பதான் அன்பு வரும், பாசம் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் நீங்க சலாம் சொல்லணும். இன்னைக்கு உம்மத்துல எத்தனை பேர் வந்துட்டு போறாங்க? பங்களாதேஷ் வர்றாங்க, ஸ்ரீலங்கா வர்றாங்க, இந்தோனேஷியா வர்றாங்க, சிங்கப்பூர் வர்றாங்க, பல நாடுகள்ல வர்றாங்க. யாராவது பார்த்து சலாம் சொல்றீங்களா? இல்ல, இவங்க நம்ம தமிழ்நாடு, இவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, அப்படித்தானே நீங்க சலாம் சொல்றீங்க. இதைத்தான் 1400 வருஷத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சலாம் சொல்லக்கூடிய காலம் வந்து விட்டால் கியாமத் நாளுடைய அறிகுறின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் சலாம் சொல்லணும், சலாத்தை பரப்பணும், அன்பை வெளிப்படுத்தணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது நம்மளுடைய உள்ளங்களை சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல எவ்வளவு பேர் இருக்கிறோம்?
எத்தனை பேர் இங்க இன்னைக்கு 32 பேர் அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான் பாருங்க. 32 பேர் ஒரு இடத்துல இருக்கிறீங்க. என்னங்க உங்களுக்கு மத்தியில அன்போட இருக்கிறீங்க, பாசத்தோட இருக்கிறீங்க. ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, யாரையாவது பற்றி நம் தவறான எண்ணம் கொண்டிருந்தால் நம்மளுடைய மனநிலை அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான். நம்மளுடைய மனநிலைய அல்லாஹ் பார்க்கிறான். ஒரு சஹாபி, என்னங்க அந்த சஹாபியுடைய பேர் அப்துல்லா. அந்த சஹாபியுடைய பேர் என்னங்க? அப்துல்லா. அந்த சஹாபி என்ன பண்றாங்க, மகரிபினுடைய தொழுகை வருது. தொழுகையை முடிச்சு என்ன பண்றாங்க, ஒளி செஞ்சுட்டு உள்ளக்க வர்றாங்க. ரசூலுல்லாஹி சபையில உட்கார்ந்து இருக்காங்க. இப்போ ஒரு சொர்க்கவாசி ஒருத்தர் வருவார் பாருங்க அப்படின்னாங்க. அந்த சஹாபி வந்தாரு, தொழுதாரு, தொழுது முடிச்சுட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் மீண்டும் அதே நேரத்துக்கு வந்தாங்க. இப்போது ஒரு சொர்க்கவாசி வருவாரு அப்படின்னாங்க. அந்த சஹாபியை பார்த்தாங்க, அதே மாதிரி தொழுதாரு, போனாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்ன இவர் என்ன அமல் செஞ்சிருப்பாரு, இவரை பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க, சொர்க்கவாசின்னு சொல்லிட்டாங்களே, இதை நல்லா கவனிக்கணும், இவரை பார்த்து சொர்க்கவாசின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி என்ன பண்றாரு, இவர் என்னதான் செய்யறாருன்னு இவரை பின்தொடரும்னு சொல்லி இவரை பின்தொடர்றாங்க. அப்ப அவர்கிட்ட அந்த அப்துல்லாங்கிற சஹாபிட்ட இந்த சஹாபி என்ன பண்றாங்க, அனுமதி கேட்கிறாங்க. அப்துல்லாவே, ஒரு நாள் உன்னோடு நான் தங்கி கொடுக்கிறேன், உன்னுடைய இருப்பிடத்திலே நீர் தங்கக்கூடிய இடத்தில் உன்னோடு நான் தங்கி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்கிறாங்க. அந்த சஹாபிக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அவங்களும் தங்குறாங்க. தங்கி பார்த்தா எப்போதும் தொழுகிற மாதிரி தான் தொழுகிறாங்க. எல்லா வத்தையும் என்னங்க தொழுகிற மாதிரி தொழுகிறாங்க. அந்த சஹாபியை பார்க்கிறாங்க, வீட்டுக்கு போறாங்க. இவரை போய் ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசின்னு சொல்லிட்டாங்களே, இந்த சஹாபியை பார்த்து என்னங்க ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசின்னு சொல்லிட்டாங்களே, அப்படி இவர்கிட்ட என்ன அமல் இருக்கும், இவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னு பின்தொடர்ந்து அவரோட தங்குறாங்க. ஒரு நாள் பார்த்தா அவர் எப்போதும் போல தொழுகிறார், எப்போதும் போல தொழுகிறார், எப்போதும் போல துஆ செய்றார், எப்போதும் போல சாப்பிடுறாரு. அந்த சஹாபிட்ட கூப்பிட்டு கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நீங்க வரும்போது இப்போது ஒரு சொர்க்கவாசி வருவாருன்னு சொன்னாங்க, அடுத்த நாள் நீங்க வந்தீங்க, அப்போது சொர்க்கவாசின்னு உங்களை சொன்னாங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. எதனால உங்களை பத்தி ரசூலுல்லாஹ் இப்படி சொர்க்கவாசின்னு உங்களை சொன்னாங்களே, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாங்க. அப்ப அப்துல்லாங்கிற அந்த சஹாபி சொன்னாங்க, நான் பெரிதா எந்த அமலும் செய்யல, விசேஷமா எந்த அமலும் செய்யல, பிறரை பற்றி தவறான எண்ணம் என்னுடைய மனதில எப்பவுமே இருக்காது, காலையிலும் மாலையிலும் தவறான எண்ணம் என்னுடைய உள்ளத்துல ஏற்படாது, அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணும், அந்த சஹாபியுடைய உள்ளத்துல எப்படி இருந்துச்சோ அதே போலத்தான் நம்மளுடைய உள்ளத்துல இருக்கணும். இன்னைக்கு ரத்த பந்தங்களை முறிச்சிட்டு ரத்த பந்தங்களுக்கு மத்தியில என்னங்க ஒரு நல்ல ஒரு முறையில யாருமே வாழ்றது கிடையாது. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களுக்கு அதிக நாள் வாழணும்னு ஆசையா அப்படின்னு கேட்டாங்க சஹாபாக்கள்கிட்ட. ஆம் யா ரசூலுல்லாஹ், அதிக நாள் வாழணும் அப்படின்னாங்க. அப்படின்னா சொந்த பந்தத்தோடு சேர்ந்துருங்க அப்படின்னாங்க. சொந்த பந்தத்தினுடைய உறவை முறிக்காதீங்க, சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க சொந்த பந்தத்தை சேர்த்து வாழ்வதன் மூலமாக அல்லாஹ் மகிழ்ச்சி ஏற்படுத்துறான், அல்லாஹ் ஆயுட்காலத்தை அதிகப்படுத்துறான். ஒரு மனுஷனுடைய உள்ள சரியா இருந்துச்சு, எந்த விதமான தவறான எண்ணமும் இல்ல, யாரை பற்றிய தவறான எண்ணமும் இல்ல, எந்த மனிதரை பற்றிய தவறான எண்ணமும் இல்ல அப்படின்னு சொன்னா, அப்ப உள்ளம் சரியாக இருந்தால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். என்னங்க உடலும் ஆரோக்கியமா இருக்கும். ஒண்ணு இல்ல, இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, உதாரணத்துக்கு நம்ம ஒரு இட்லியோ ஒரு பூரியோ எடுத்து சாப்பிடுறோம், அதை விஷம் 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 நினைச்சோம்னாங்க அது விஷம் விஷமாக மாறும் டாக்டர் சொல்றாங்க. எப்படிங்க, நம்ம பூரியே சாப்பிட்டாலும் இட்லியே சாப்பிட்டாலும் நம்ம விஷம் என்று நினைத்தால் அது விஷம். என்னங்க விஷத்தை ஒரு விஷம்னு நினைக்கல, என்னங்க ஆனால் உடலுடைய மாற்றம், உள்ளத்துடைய மாற்றம், உடலுடைய மாற்றம் ஒரு பிரதிபலிப்புன்னு சொல்லப்படுது. அப்ப நம்மளுடைய உள்ளத்துல என்னங்க நல்ல விதமான எண்ணங்களை உங்களுடைய மனசுல போடுது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்னங்க நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க. அதுல பிரதானமான ஒரு விஷயம் என்னங்க, மனிதநேயத்தோடு நடக்கிறது. என்னங்க மனிதநேயத்தோடு நடக்கிறது. ஒருத்தவர் வந்து 2 ரக்காயத்து போய் தொழுகிறாரு, தக்பீர் கட்டி தொழுகிறாரு, ஒருவருடைய மனதை கஷ்டப்படுத்துறாரு, வேதனைப்படுத்துறாரு. அவர் என்ன பண்றாரு, அவரை துன்புறுத்திடுறாரு, ஏதோ ஒரு வார்த்தையை சொல்றாரு, அல்லது அவரை அடிச்சிடுறாரு, துன்புறுத்துறாரு, ஏதோ ஒரு துலுமு செய்யறாரு, அநியாயம் செய்யறாரு, அவரை ஏமாற்றிடுறாரு, அவரை ஏதோ ஒரு இது பண்ணிடுறாரு. அவர் போய் 2 ரக்காயத்து தொழுகிறாரு, இவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்? அல்லாஹ் அவரை மன்னிக்காதவரை அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், இவரை மன்னிக்க மாட்டான்.
அப்ப மனிதநேயத்தோட என்ன பண்ணிக்கணும், நம்ம நடந்துக்கணும். பிறர்கள் எந்த ஒரு தவறு நம்மளுக்கு செஞ்சா கூட அதை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திற்கு மத்தியில வித்திட்டாங்க, சமுதாயத்திற்கு மத்தியில சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப நேர்மையோட நடந்துக்கிட்டாங்க, அதனோட நடந்துக்கிட்டாங்க, கண்ணியத்தோட நடந்துக்கிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண் சமுதாயத்துக்கு மத்தியில சொன்னாங்க, பெண்களை அதிகமா நான் பார்த்தேன் அப்படின்னாங்க. எதுல சொல்லுங்க பாப்போம்? எதுல பார்த்தேன்? நரகத்துல பார்த்தேன் அப்படின்னாங்க. சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தையை சொல்றீங்க யா ரசூலுல்லாஹ், எங்களை போய் அதிகமா பார்த்தோம்னு சொல்றீங்களே, என்ன காரணம்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கணவனுக்கு கட்டுப்படாமல் நடத்தல். இதுதான் முதல் விஷயமே. என்னங்க? கணவனுக்கு கட்டுப்படாமல் நடக்கிறதுனால பெண்கள் அதிகமாக நரகத்துல இருப்பாங்க. இது முதல் காரணம். இரண்டாவது என்னங்க, அதிகமாக புறம் பேசுவார்கள். பெண்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயத்தை ஸ்பிரிட் பண்ணணும் அப்படின்னா என்னங்க, 8 மணி செய்தி மாதிரி நம்ம ஹாஜிமாக்கிட்ட சொன்னோம்னா போதும், அது ஃபுல்லா ஸ்பிரிட் ஆகி உலகம் ஃபுல்லா ஸ்பிரிட் ஆகிடும். என்னங்க, 8 மணி செய்தி மாதிரி ஹாஜிகள்கிட்டயோ அல்லது நம்ம குடும்பத்தார்கள்ட்ட யார்கிட்டயோ பெண்கள்கிட்ட சொன்னா போதும், அந்த விஷயம் என்னங்க 1 10 ஆகி 10 100 ஆகி அப்படியே ஸ்பிரிட் ஆகி போயிடும். அப்ப புறம் பேசுவார்கள், அதிகமா என்ன பண்ணுவாங்க, புறம் பேசுவாங்க அப்படின்னு. அடுத்து மூணாவது காரணம் சொன்னாங்க, சாபம் விடுவாங்க, கழிச்சல்ல போவ. என்னங்க, என்ன வார்த்தைங்க, கழிச்சல்ல போவ. இது வந்துடும் வாயில நம்மளுக்கு. ஏன்னா அதிகமா சொல்லி ஏதோ ஒரு வார்த்தையில கூட கிடைக்கிறான், நாசமா போறேன், இதை செய்ய மாட்டான், அதை செய்ய மாட்டான், கழிச்சலா போறேன். இது மாதிரி வார்த்தைகள் என்னங்க அதிகமா வரும் பெண்களுக்கு. எந்த நேரத்துல ஆமீன் சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது, எந்த நேரத்துல மலக்கள் ஆமீன் சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் உள்ளத்தை சீர்படுத்திக்கிறணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையை கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபி பெண்மணிகளுக்கு மத்தியில நிறைய விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க, அதுல நல்லொழுக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க. ஒரு மனிதனுக்கு ஆக சிறந்த கிஃப்ட் எது அப்படின்னு சொன்னா நல்லொழுக்கமுடைய ஒரு பெண்மணின்னு சொன்னாங்க. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கிடைக்கிற கிஃப்ட், ஒருத்தவனுக்கு வாழ்க்கையே என்னங்க கிஃப்டா மாறுது அப்படின்னா நல்லொழுக்கம் நிறைந்த என்னங்க கட்டுப்பாடு நிறைந்த ஒரு பெண்மணி கிடைச்சிட்டா அப்படின்னு சொன்னா அல் மரஅத்து சாலிஹான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பேர் என்னங்க, அல் மரஅத்து சாலிஹா, நல்ல பெண்மணி, ஒழுக்கமான பெண்மணி கிடைச்சிட்டாங்கன்னா உலகத்துல சிறந்த அன்பளிப்புன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்னங்க, ஒரு ஆயத்து ஒன்று வருது, அதாவது என்னன்னா, நீங்கள் இந்த உலகத்தில் ஒற்றுமையாக இருந்து சந்தோஷமாக இருந்து அன்போட இருந்து பாசத்தோட இருந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இருந்து என்னங்க வாழ்க்கையை சரியான முறையில் நடத்துறீங்க. நீங்க அல்லாஹ் இடத்துல கேக்குறீங்க, யா அல்லாஹ் நானும் என்னுடைய என்னங்க கணவரும் ஒன்றாக சொர்க்கத்துல இருக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. கேட்பீங்களா? உயிரை வாங்கி அப்படி நினைக்க கூடாது. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்னங்க, நீங்கள் உங்களுடைய மனைவி மக்களோடு சொர்க்கத்துல நுழையுங்க. என்னங்க, நீங்கள் உங்களுடைய மனைவி மக்களோட என்ன பண்ணுங்க, சொர்க்கத்துல நுழையுங்க. அவர் என்ன நினைக்கிறாரோ, என்னங்க, என்னங்க, இந்த உலகத்திலே எனக்கு இந்த உலகத்திலே இப்படி தொத்திக்கிட்டு வருது சொர்க்கம் வரைக்கும். மஹாபி பெண்மணிகளோட ஒப்பிட்டு பாருங்க. இஸ்லாத்துக்காக என்னங்க என்னங்க எவ்வளவோ தியாகத்தை செஞ்சிருக்காங்க. அதிலும் குறிப்பாக பாத்திமா ரலியல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய அன்பு மகள் பாத்திமா ரலியல்லாஹ் அவர்களை போல ஒரு வாழ்க்கை யாரா வாழ்ந்துட முடியுமா? என்னுடைய ஈரக்குலன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வை பார்க்கறதுக்கு அவங்களுடைய நடை, அவங்களுடைய முகபாவனை, அவங்களுடைய முகத்தோற்றம் இது யாருக்கு இருக்குமா? பாத்திமா ரலியல்லாஹு அவங்களுக்கு இருக்குமா? அவங்க எப்படி இருந்தாங்க, வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாங்க? பல நாள் பசியோட இருந்தாங்க. இன்னைக்கு டென்ட்ல இருக்கும் போது விதவிதமா சாப்பாடு வருது, என்னங்க சாஸ் வருது, என்னங்க வருது, ஜூஸ் வருது, சாஸ் வருது, ஜூஸ் வருது, என்னங்க அதுக்கப்புறம் நீங்க என்னென்னலாம் சூஸ் பண்றீங்களோ அதுவும் வருது, உங்களுக்கு எல்லாமே வருது. ஆனா அன்னைக்கு என்னங்க பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எவ்வளவு பசியோட இருந்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, வந்து கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தகப்பனாரே, என்னுடைய தந்தையே அப்படின்னு கேக்குறாங்க.
என்னங்க நான் சாப்பிடாம இருக்கிறேன், ஒரு நாள் சாப்பிடாம இருக்கிறேன், பசியோட இருக்கு அப்படின்னு சொல்லி தந்தைகிட்ட சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிறுல அந்த என்னங்க அந்த கல்லை கட்டதை காட்டுறாங்க. 3 நாட்களா நான் இன்னும் சாப்பிடலாமா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு விதவிதமா சாப்பாடு கிடைக்குது, விதவிதமா தண்ணி குடிக்கிறோம், குளிர்ந்த நீர் குடிக்கிறோம், ஜூஸ் குடிக்கிறோம், எல்லாம் கிடைக்குது. அன்னைக்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. எதுவுமே கிடைக்கல, என்னங்க பசியோட தான் இருந்தாங்க. ஆனா அல்லாஹ் மறக்கல. அதனால அல்லாஹ்வும் அவர்களை மறக்கல. அல்லாஹ் ஒருபோதும் அவங்க மறக்கவே இல்லை. அல்லாஹ் நினைவு கூர்ந்துகிட்டே தான் இருந்தாங்க. அப்பதான் சொன்னாங்க, என்னம்மா உனக்கு உலக வாழ்க்கை மிகச்சிருச்சாமா அப்படின்னு கேட்டாங்க. ஏதாவது இருந்தா கொடுங்கன்னு கேட்டாங்க. பசிக்காக வந்து கேட்ட அந்த பாத்திமா வழியில் அவங்கள பார்த்து கேட்டாங்க, உலக வாழ்க்கை ஒண்ணு மிகச்சிருச்சாமா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு தகப்பனாரா ஒரு பிள்ளைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ஆனா ரசூல் சொன்னாங்க, உலக வாழ்க்கை ஒண்ணு மிகச்சிருச்சாமா, இந்த உலகத்தினுடைய மாயத்துல நீ வந்துட்டியாமா அப்படின்னு கேட்டுட்டு 5 வார்த்தைகளை ரசூல் கற்றுக் கொடுத்தாங்க தான் மகளுக்கு. இதை ஓதுமா, அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கையில பரக்கத்து செய்வான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை என்னங்க? யா அஃபல் அஃபலீன், யா ஆகிருல் ஆகிரீன், யாதல் குவத்தில் மத்தீன், யா ராஹிமல் மசாக்கீன், யா அர்ஹமர் ராஹிமீன். இந்த 5 வார்த்தையை ஓதுமா, இந்த 5 வார்த்தையை ஓதுன அப்படின்னு சொன்னா அல்லாஹ் இடத்துல கேட்டேன்னு சொன்னா அல்லாஹ் உனக்கு தருவான் அப்படின்னு சொல்லி தந்தைகிட்ட கேட்ட அந்த தருணத்தை கூட நீ அல்லாஹ் இடத்துல தான் கேட்கணும்னு சொன்னாங்க. இவங்க யாரு? ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி. யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாட்டினுடைய கலீஃபா, ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, அமீருல் முஃமினீன். என்னங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் பெருமானார் தான் யாருங்க? ஜனாதிபதி. அப்படி இருந்த ஜனாதிபதியுடைய வாழ்க்கையே அப்படித்தான் இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னா என்னங்க, பல தருணத்துல பலவிதமான கோணத்துல சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், அந்த சஹாபியுடைய பேர் என்னங்க? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். அவங்களை போன்ற ஒரு பணக்காரரை பார்க்க முடியாது. எப்படி செல்வ சீமாட்டி கதீஜா ரலியல்லாஹு அப்படின்னு உயர்த்தி பேசப்படுதோ, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களை பத்தி அவ்வளவு உயர்வா பேசப்படும். அவ்வளவு பொருளாதாரம் வச்சிருந்தாங்க. இஸ்லாத்துக்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக, எல்லாத்தையும் இஸ்லாத்துக்காக ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தாங்க. கடைசியில அந்த பேரிச்சம்பழம் இருக்கு பாருங்க, பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு கீத்து இருக்கு பாருங்க, அந்த கீத்தை எடுத்து உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கெல்லாம் பார்த்தாங்க, ரொம்ப கவலையோட பார்த்தாங்க. அப்படியும் கூட என்னங்க அல்லாஹ்வின் நினைவு கூர்ந்தாங்க. அந்த கஷ்டமான தருணத்துல கூட எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக கொடுத்துட்டு என்னங்க இஸ்லாத்துக்காக எதுவுமே இல்லைனாலும் அல்லாஹ்வை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சஹாபாக்களுடைய வாழ்க்கை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவங்களுடைய வாழ்க்கை. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்திற்கு மத்தியில நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு மத்தியில என்னங்க, அதாவது நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை எவ்வளவுதான்? 60க்கும் 70க்கும் மத்தியில தான் உங்களுடைய வாழ்க்கை. எவ்வளவுங்க? 60க்கு 70க்கு மத்தியில. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? 1000 வருஷம் வாழ்ந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு வாழ்ந்தாங்க? 3000 வருடங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. ஆனால் இந்த உம்மத்திற்கு கிடைக்கப்பட்ட வாழ்க்கை 60க்கும் 70க்கும் மத்தியில. 70க்கு மேல போனா கிஃப்ட், 70க்கு மேல போனா கிஃப்ட். தன்னுடைய நீங்க அல்லாஹ் இடத்துல கேட்கும் போது இப்படி கேளுங்க, யா அல்லாஹ் என் காரியத்தை நானே எப்போதும் செய்து கொள்ள வேண்டும், அந்த வாழ்க்கை எனக்கு கொடுன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேளுங்க. ஆனா பிறருடைய தயவுல உங்களுடைய வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, தயவுல உங்களுடைய வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு சொன்னா அதை விட நரகமான வாழ்க்கை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்மளுடைய கழிவு இருக்கு, என்னங்க நம்மளுடைய மலஞ்சலம் இருக்குது, நம்ம அதை இஷ்டப்படுத்தி நம்மளை சரி செய்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி? நமக்காக யாரோ ஒருத்தங்க எடுத்து போடுறாங்க, யாரோ ஒருத்தங்க எதையும் செய்யறாங்க அப்படின்னா அந்த வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கும், எவ்வளவு வேதனையா இருக்கும். அவங்க எடுக்கும் போது எவ்வளவு வேதனைப்படுவாங்க, அதை பார்க்கும் போது நம்ம எவ்வளவு வேதனைப்படுவோம். அந்த வாழ்க்கை நமக்கு தள்ளப்படக்கூடாது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹயாத்துல பரக்கத் செய்யி அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க. அப்ப ஹயாத்துடைய பரக்கத் என்பது எது? நாம் செய்யக்கூடிய நல் அமல்கள் தான். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் பிரதிபலிப்புகளை ஏற்படுத்துகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு தர்மம் செய்யறோம், ஒரு நல்லது செய்யறோம்னா அதை அல்லாஹ் தஆலா பல பிரதிபலிப்புகளோட உங்களுக்கு கியாமத் நாள்ல கொண்டு வருவான். ஒரு சஹாபி வராரு, என்னங்க கியாமத்துடைய நாள்ல என்னங்க எப்படிப்பட்ட அமல்கள் கிடைக்கும், எப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கும்? ஒருத்தவங்களை பத்தி கேட்கிறாங்க,
செய்யறாங்க. அவர் அதிகமான முறையில நன்மை செய்யறாரு. அவருடைய நன்மை எல்லாமே என்னங்க குமிஞ்சு கிடக்கு கியாமத்துடைய நாள்ல. கியாமத்துடைய நாள் என்னங்க குமிஞ்சு கிடக்கு. ஆனா ஒரு மனிதனுக்கு மனிதன் அநீதம் செய்யக்கூடிய சூழ்நிலையில அவனும் கியாமத்து நாள்ல வர்றான். அவனுடைய நன்மையும் அதிகமா இருக்குது. தொழுதிருக்கான், வணங்கி இருக்கான், சகாத்து கொடுத்திருக்கான், எல்லா அமலும் செஞ்சிருக்கான், நிரம்பி போய் கிடக்குது. பார்த்துட்டு அல்லாஹ் என்ன பண்ணுவானா, அந்த அநீதம் செய்தான்ல, அந்த அநீதம் செய்தவனுக்கு அந்த முழுமையான நன்மை எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருவானா. அப்ப அந்த அடியான் சொல்லுவானா, அந்த ஆரம்பத்துல அந்த அடியான் சொல்லுவானா, எனக்கு இவ்வளவு நன்மை இருக்கிறது, என்னங்க எவ்வளவு நன்மை இருக்குது, இதை வச்சு நான் சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, அந்த மனிதர் சொல்லுவானா. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, நீர் யாரின் மூலமாக அநீதம் செய்யப்பட்டாயோ, யாரின் மூலமாக துலுமு செய்யப்பட்டாயோ, அவருக்கு எல்லா விதமான நன்மையும் பிடுங்கி கொடுக்கப்படும். அப்ப ஒட்ட எதுவுமே இருக்காது. அல்லாஹ்வுக்கு பத்தியில என்னங்க, நீ எப்படி இருப்ப, நஷ்டவாளியா ஆயிருவ. அந்த மாதிரி நஷ்டவாளியா நம்ம ஆயிடக்கூடாது. அதனாலதான் ஒவ்வொரு விஷயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்து பார்த்து விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்து காட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு மத்தியில பல நற்பண்புகளோட வாழ்ந்ததுனால தான் அல்லாஹ் இந்த சான்றிதழை கொடுக்கிறான். இன்னக லஅலா குதுகின் அதீம், நபியே நீங்கள் அழகிய நற்குணத்தின் மீது இருக்கிறீங்க. இது யாருக்காவது எந்த நபிக்காவது கிடைச்சிச்சா? எத்தனை நபிமார்கள் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க? 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லாத சர்டிபிகேட் என்ன சர்டிபிகேட்டுங்க? நபிக்கு என்ன சர்டிபிகேட்? அதாவது நற்குணத்தினுடைய விஷயத்துல அல்லாஹ் பாராட்டி பேசுறான். இன்னக லஅலா குதுகின் அதீம், நபியே அழகிய நற்குணத்தின் மீது நீங்க இருக்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது முதற்கொண்டு அமீன் என்று பெயர் பெற்றாங்க. ஒவ்வொரு வீடுகள்லாம் போய் என்னங்க அந்த வீடுகளுக்கு உண்டான தேவைகளை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. நம்பிக்கைக்குரியவர் என்ற பெயர் பெற்றாங்க. இவங்க சொன்னா இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற உண்மையாளர் என்ற பெயரையும் பெற்றாங்க. அதனால்தான் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ குல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கன்னு சொன்னபோது எல்லாரும் சொன்னாங்க, ஒரு சிலர்களை தவிர. அப்ப நபியின் மீது நம்பிக்கை வச்சாங்க. என்னங்க அந்த நபியினுடைய வாழ்க்கையை தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து காட்ட போறோம். அது இந்த மினா கூடாரத்துல என்னங்க பல சஹாபாக்கள் ஒன்று இணைந்தாங்க. எந்த இடத்துலங்க? மஸ்ஜித் யகீஃப்ங்கிற இடத்துல எல்லா சஹாபாக்களும் 10,000 சஹாபாக்கள் மஸ்ஜித் யகீஃப் என்ற இடத்துல ஒன்று கொண்டாங்க. ஒன்று கொண்டதுக்கு பின்னாடி தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு வசனம் இறக்கப்பட்டுச்சு. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் வந்து விட்டால் யதுகுலுன ஃபீதீனில்லாஹி அஃப்வாஜா, கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காட்சியை நீங்க பார்ப்பீங்கன்னு. இத பார்த்துட்டு யார் அழுகிறா? அபூபக்கர் அவங்க அழுகுறாங்க. அப்ப கேட்டாங்க, லிமா தபக்கி அபூபக்கர், எதற்காக அழுகிறீங்க அபூபக்கர்னு கேட்டாங்க. இல்ல இந்த வசனம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்காக வந்தாங்களோ அந்த விஷயம் நிறைவு செய்யப்பட்டுச்சு, இது மரணத்தை குறிக்குது அப்படின்னு சொன்னாங்க. இறுதியாக இறக்கப்பட்ட வசனமும் இந்த வசனம் தான். அப்ப சஹாபாக்களுக்கு கவலை ஏற்பட்டுச்சு. அந்த கவலை எங்கங்க? இந்த பினா கூடாரத்துல மஸ்ஜித் யகீஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு கூடாரம், அந்த இடத்துல கூடாரம் இருக்குது. அது இப்ப மஸ்ஜித் யகீஃப் என்று சொல்லி ஒரு பள்ளிவாசலா இருக்குது. அப்ப சஹாபாக்களுக்கு மத்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டாங்க. என்னங்க? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலை அப்படின்னு ஓதுறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, இதையும் அதிகமா நீங்க ஓதுறீங்க, அது இந்த டென்ட்ல உட்கார்ந்து ஓதுறீங்களே, இந்த கூடாரத்துல உட்கார்ந்து ஓதுறீங்களே, ஏன் ஓதுறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்காங்க, திருக்குர்ஆனுடைய ஒரு வசனம் இறக்கப்பட்டுருச்சு அப்படின்னா இதை நீங்க ஓதுங்கன்னு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. அது என்னங்க? சூரத்து நஸ்ர், இதா ஜா நஸ்ருல்லாஹ் இறக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ணணும்? இஸ்திக்பார் தேடுங்க, அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மினா கூடாரத்துல கற்றுக் கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு தஸ்பீஹ் தான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலை. சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலை, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலை, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலை. இது அதிகமா ஓதுங்க, சரிங்களா? அப்ப இந்த நம்ம எப்ப வேண்டாலும் ஓதலாம். இதை யார் ஒருத்தவங்க ஓதுவாங்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுன காலகட்டத்துக்கு பின்னாடி தான் என்னங்க அவங்களுக்கு மிகப்பெரிய மக்கா வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. பலவிதமான சூழ்நிலைகள் அவங்களுக்கு என்னங்க அல்லாஹ்வுடைய ஏறுமுகம் கிடைச்சிச்சு.
யார் ஒருத்தவங்க வியாபாரத்துல முடங்கி கிடந்திருந்தாலோ அல்லது குடும்ப ரீதியா முடங்கி இருந்தாலோ கணவன் மனைவி மத்தியில ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்தாலோ அவங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த ஒரு ஏறுமுகம் வரணும் அப்படின்னு சொன்னா இந்த தஸ்பீக அதிகமா ஓதுங்க. ரசூலுல்லாஹ் இந்த தஸ்பீக ஓதுனதுனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஏறுமுகம் கிடைச்சிச்சு. அப்ப அது எங்க இருந்து துவக்கமானுச்சு? இந்த டென்ட்ல இருந்து தான் துவக்கமானுச்சு. இங்க இருக்க போறது எத்தனைங்க? நம்ம இந்த பிறை 8ல இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கடுத்து என்ன பிறை 10 அன்னைக்கு, 11 அன்னைக்கு, 12 அன்னைக்கு, முடிஞ்சா 13, மொத்தம் 5 நாள். அதுல 4 நாள் கன்ஃபார்ம். 5வது நாள் மகரிபுக்கு பின்னாடி இருந்தோம்னு சொன்னா இங்க இருந்து கல்லெடுத்துட்டு தான் போகணும். அப்ப இந்த 5 நாட்களுமே தஸ்பீஹுடைய சூழ்நிலையில இருக்கணும். அல்லாஹ்வை திக்ர் செய்யணும். அல்லாஹ்வை நினைவு கொண்டு ஃபதுகுருல்லாஹ் அதுகுரூன். அல்லாஹ் சொல்றான் ஃபதுகுருல்லாஹ் அதுகுரூனி. நீங்க அல்லாஹ்வை என்ன நினைச்சீங்க அப்படின்னா நான் உங்களை நினைக்கிறேன். நீங்க ஒரு ஸ்டெப் வந்தா நான் 2 ஸ்டெப் உங்களை தேடி வர்றேன்னு சொல்றான் அல்லாஹ். அப்ப நீங்க அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கணும். என்னங்க, யார் அல்லாஹ்வை நினைக்கிறீங்களோ நீங்க ஒண்ணும் இல்ல, தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாமே போயிடும். அல்லாஹ் சொல்றான் தத்மைஇன்னல் குலூப். ஒரு கல்பு நிம்மதி பெறணும் அப்படின்னு சொன்னா என்ன ஓதணுமா? தஸ்பீஹ் ஓதணும், திக்ர் ஓதணும். இப்படி திக்ர் ஓதனா என்னங்க, அந்த கல்பு நிம்மதி பெறுமா. ஒரு வியாபாரத்துல பெரும் நஷ்டம் ஏற்பட்டுச்சு, பெரும் குழப்பம் ஏற்பட்டுச்சு, குடும்ப ரீதியாக ஏதோ ஒரு மனக்குழப்பம், பெரிய சங்கடம் உருவாயிருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருத்தர் ஓதுறார், அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏதோ ஒரு வழியில என்ன பண்ணுவான், உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவான். அப்ப இந்த ஹஜ்ஜுடைய காலகட்டங்கள் ரொம்ப மிக முக்கியமான காலகட்டங்கள். என்னங்க, அல்லாஹ்வுக்கு பிடித்த நாட்களும் கூட. அல்லாஹ் சொல்றான் வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபி வல் வத்ர். அதாவது என்னங்க, 10 இரவுகளின் மீது சத்தியமாக. என்னது? 10 இரவுகள் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்றான். அல்லாஹ் எந்தெந்த இடத்துல என்ன சத்தியமிட்டு சொல்றானோ அது அல்லாஹ் இடத்துல மகத்துவம் பெற்றது. வத்தீனி வஸைத்தூனி வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன். இந்த பாதுகாப்பு பெற்ற பூமியின் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வல்லாஸ்ரி காலத்தின் மீது சத்தியமாக, வஷம்சி சூரியன் மீது சத்தியமாக சொன்னான்னு அது மாதிரி என்னங்க இதுவும். அப்ப இந்த சூழ்நிலையில ஒரு அற்புதமான இந்த 10 நாட்கள் என்பது அல்லாஹ் இடத்துல இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஒரு நாள். இந்த நாட்கள்ல என்ன பண்ணோம், அல்லாஹ் அதிகமா தஸ்பீஹ் பண்ணணும். அதே நேரத்தில் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரா வ சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி புக்ரத்தம் வ அஸீலா. நம்ம பெருநாள் அன்னைக்கு ஓதுவோம்ல, அந்த தக்பீரையும் ஓதிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? தக்பீர் அதிகமாக ஓதணும், அதே மாதிரி தல்பியா அதிகமாக ஓதணும். இது ரெண்டுத்தையுமே அதிகமா ஓதணும். மற்ற பேச்சுகள்ல, உலக பேச்சுகள்ல ஈடுபடாதீங்க. யாரும் பேசுறதுக்காக முற்பட்டு வந்தா கூட நீங்க பேசிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு திரும்பிக்கு. சரிங்களா? ஏதாவது மார்க்க சம்பந்தமான விஷயமாக இருந்தால் பேசுவதற்குண்டான அனுமதியோட என்னங்க பேசிக்கலாம். என்னங்க, அதுவுமே சப்தம் வெளியில கேட்க கூடாது. இப்ப எல்லாமே அவுட்ல இருக்கு. அந்த பக்கத்து ஆண்கள் உட்கார்ந்து இருக்காங்க, நீங்க என்னெல்லாம் பேசுறீங்க எல்லாம் கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் அதை வெறுக்கிறான். உங்களுடைய சப்தத்தை என்ன பண்றான், அல்லாஹ் வெறுக்கிறான். யார் ஒருத்தவங்க பெண்கள்ல சப்தமிட்டு சிரிக்கிறாங்களோ, சப்தமிட்டு பேசுறாங்களோ, அல்லாஹ் கராஹியத்தான் நினைக்கிறான். ஒரு கழுதையினுடைய சப்தம் எப்படியோ அப்படிதான். அப்ப என்னங்க, சப்தம் வெளிப்படக்கூடாது. அப்ப ரொம்ப நீங்க இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு என்னங்க, நம்ம கதவை திறந்து பாக்குற அளவுக்கு இருக்கணும். நீங்க இருக்கிறீங்களா இல்லையா? இவ்வளவு அமைதியா இருக்குது, என்னங்க இவ்வளவு அமைதியா இருக்கு, இருக்கிறீங்களா இல்லையா? சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்றப்ப அம்மா அவங்க இருக்கிறாங்களே அம்மா இப்படியாப்பா பண்ணுவாங்க, என்னங்க இவ்வளவு சத்தமா வரும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன பண்ணாதீங்க, தயவு செய்து நடக்காதீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மகரிபுக்கான பாங்கு சொல்லப்படுது. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பின்னால்